திரையுலகிலும் அரசியல் உலகிலும் பல ஆளுமைகளை சந்தித்து பேசவும் பழகவும் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட வெகு சிலரில் மிக முக்கியமானவர் இன்று மறைந்த மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண் அவர்கள். அவரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். அவர் இருந்த மேடையிலே பேசக்கூடிய வாய்ப்பினை கூட நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் அவரோடு தனியாக நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மட்டும் எனக்கு அமையவே இல்லை. அவரை போன்ற ஒரு போராளியை இனி பார்க்க முடியுமா என்பது பதிலில்லாத ஒரு கேள்விதான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் செல்வாக்குக்கும் அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்புண்டு. இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் தொடர்ந்து பயணித்தும் நான் மேலே சொன்ன எதற்கும் ஆசைப்படாமல் ஒரு பற்றற்ற துறவியைப் போல வாழ்க்கை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அதை நடத்தி காட்டியவர் தோழர் நல்லக்கண் அவர்கள். மக்கள் நலனை மட்டுமே மனதிலே கொண்டவர் நடத்திய போராட்டங்கள் எண்ணில் அடங்காது. அரசியல் உலகம் ஒரு அற்புதமான மனிதரை இழந்து தேர்தல் சொல்வதற்கு ஆட்கள் இல்லாமல், ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாமல் தவித்து போய் நிற்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் அவரை ஆராதிக்கின்றவர்கள் அவருடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வாழ்க தோழர் நல்லக்கண்ணின் புகழ். 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரியான ஒரு களச்சூழல் இருக்கு? எல்லா அரசியல் விமர்சகர்களாலையும் சரி, பொதுமக்கள்னாலையும் சரி, இது ரொம்ப ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது பார்த்திங்கன்னா 5000 போட்டது தான் இல்லையா? அது எந்த அளவுக்கு ஓட் பேங்கிங்கை தக்க வைக்கணும்? இல்லை, இதை நம்ம ஒரு ஓட் பேங்கிங் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நாங்கள் இதை செய்யவில்லை. எடப்பாடி பழனிசாமி பேசுகிற என்ன சொல்கிறாரு, நான் வந்தால் 10,000 ரூபா கருணை தொகை கொடுப்பேன் என்கிறார். கருணை செய்வதற்கு இவர் யார்? இது மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த கடன்கள் இருக்கு இல்லையா, அது யாருடைய பணம்? தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு என்ன மக்கள் திட்டங்களை கொண்டு வருகிறதோ அதை எல்லா இடங்களிலும் காப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம்னா, ஐயா எழுத்தாளர் மனுஷபுத்திரன் சார் தான். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லக்கண் ஐயா மறைஞ்சிருக்கிறாங்க. இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும். பொதுவாக பொது வாழ்வில் ஒரு பெருவாழ்வு வாழ்ந்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். பொது வாழ்வில் தூய்மைக்கான ஒரு இலக்கணமாக அவர் எப்பொழுதுமே சொல்லப்பட்டு வந்திருக்கிறார். அவர் உண்மையில் ஒரு வாழ்நாள் முழுக்க படித்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் மக்களுக்கான போராட்டக் களங்களில் நின்று கொண்டும் இருந்திருக்கிறார். தனக்கென வாழாத பெருவாழ்வு வாழ்ந்த பெரும் தமிழர் அவர். அப்படி பார்க்குற போது அரசியல் ரீதியான வித்தியாசங்களை எல்லாம் கடந்து எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு தலைவராக, ஒரு மனிதராக இருப்பவர்கள் பொது வாழ்வில் வெகு அரிதாகத்தான் இருப்பார்கள். அப்படி தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு பொது அடையாளமாக 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். ஏன் 3/4 நூற்றாண்டு என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு நீண்ட பொது வாழ்வை கொண்டவர்கள் வெகு அரிது. அப்படியே இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மறக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அவர் கள அரசியலில் இருந்தபோதும் சரி, அவருடைய ஓய்வு காலங்களிலும் சரி, அவர் எப்போதும் மக்களால் நினைக்கப்படக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். அத்தகைய ஒரு பெருமை எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அதோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஐயா நல்லக்கண் அவர்களை பற்றி மிக உயர்ந்த கருத்துக்களை, ஒரு உயர்ந்த மரியாதையை அவர் எப்போதும் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அஞ்சலி குறிப்பு மனதை நிகழச் செய்வதாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு விரிவான ஒரு அஞ்சலி குறிப்பை ஐயா நல்லக்கண் அவர்களை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கிறார். பொதுவாக அனைவருக்குமான தலைவராக அவர் இருந்தார். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு பத்திரிகையில் தமிழிந்து இலக்கிய மலர் என்று நினைக்கிறேன், நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த மலர் வெளிவந்த அடுத்த நாள் ஐயா நல்லக்கண் என்னை அழைத்தார். அந்த கட்டுரை இருக்கக்கூடிய பல விஷயங்களை சுட்டிக்காட்டி பெரிதும் பாராட்டினார். அதாவது எப்படி ஒரு வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அவர் இடையறாது தன்னை சுற்றி இருக்க விஷயங்களின் மீது அக்கறை கொண்டிருந்தார். இடையறாத
ஒரு படிப்பு வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம். சென்ற ஆண்டு கூட எங்கள் உயிர்மை பதிப்பகத்திலிருந்து மனா அவர்கள் நல்லக்கண்ணு அவர்களை சில வருடங்களுக்கு முன்பு எடுத்த நேர்காணலை ஒரு நூல் வடிவில் நாங்கள் சென்ற ஆண்டு புத்தக கண்காட்சியில் கூட வெளியிட்டிருந்தோம். நல்லக்கண்ணு அவர்கள் என்றென்றைக்கும் நினைக்கப்படுகிற ஒரு தலைவராக இருப்பார், என்றென்றும் ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதராக தலைவராக இருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தமிழ்நாடே இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரியான ஒரு களச்சூழல் இருக்கு? என்ன மாதிரியான கலைச்சூழல் இருக்கிறது என்பதை எங்களை விட உங்களை விட ஊடகவியலாளர்களுக்கு நன்றாக தெரியும். சென்ற மாதம் வரைக்கும் கூட அரசியல் களத்தில் ஏதேதோ பரபரப்புகள் கிளப்பப்பட்டன. ஏதேதோ புதிய சக்திகள் எல்லாம் இங்கு வந்து விட்டார்கள். திமுகவுக்கு நெருக்கடி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் திமுகவுக்கு நெருக்கடி என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது நெருக்கடியில் இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அணுகுமுறை, கூட்டணிகளை கட்டமைக்கிற விதம், அதே போல் அவருடைய நல்லாட்சி, இந்த 5 ஆண்டு கால நல்லாட்சி, மக்களிடம் ஒரு மாபெரும் தலைவராக அவர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பு, இது எல்லாமே கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்றதை விட மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு நாங்கள் பெறுவோம் என்பதற்கான எல்லா விதமான ஒரு முகாந்திரங்களும் இப்போது இருக்கின்றன. மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருக்கிறார்கள். இதை நான் ஒரு திமுக காரனாக நான் இதை கூறவில்லை. மக்களோடு தொடர்ந்து உரையாடுகிறேன் என்ற முறையில் நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சாதாரண மக்களை அல்லது ஒரு அன்றாடம் இந்த ஒரு உணர்வுபூர்வமாக அரசியலை பார்க்கக்கூடிய மக்களை பார்க்கிறேன். பெரும்பாலானோர் மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த நல்லாட்சியில் மிகப்பெரிய மதிப்பை கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு இத்தனை பெரிய நன்மதிப்போடு ஒரு முதலமைச்சர் இருப்பது என்பது அபூர்வத்திலும் அபூர்வம். ஏன்னால் ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஒன்று இயல்பாக உருவாகும் என்றார்கள். நான் எங்கும் அதை பார்க்கவே இல்லை. கொரோனாவோடு நடத்திய போராட்டத்தோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி முடிகிற போதும் சரி, அன்றைக்கு தொடங்கிய மக்கள் நல்வாழ்வு திட்டங்களும் இது சிறந்த நிர்வாகமும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 5 வருடங்களில் இந்த ஆட்சி எங்கும் தளர்ச்சி அடையவில்லை. ஆகவே அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்களை எதிர்த்து நிற்கலாம் என்று வந்தவர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய நம்பிக்கையில் தன்னுடைய சாதனைகள் மேல், அந்த சாதனைகள் மக்களிடம் சென்று சேர்ந்ததின்பால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் மனத்தடத்துடன் கூறுகிறேன். என்னதான் சூப்பரான நிறைய திட்டங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கங்கே போராட்டங்கள்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு சார். இல்லை, அதாவது போதாமைகள் எல்லா சமூகங்களிலிருந்து இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும். ஒரு அரசு அதை எப்படி அணுகுகிறது என்பது தான் முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன. நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன. அதாவது பல்வேறு பிரிவினர், அதாவது அவர்களுக்கான நியாயங்களுக்காக கோரிக்கைகளை வைத்து போராடுகிறார்கள். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தமிழ்நாடு அரசு 2 சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. ஒன்று, ஊழியர்கள் தொடர்பான சம்பளம், அதற்கான நிதி செலவினங்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்கள் நலத்திட்டங்கள், இது இன்னொரு புறம். ஆனால் நம்முடைய நிதி ஆதாரம் என்பது மிக மிக நெருக்கடியான ஒரு நிலையில் இன்றைக்கு ஒன்றிய அரசால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலத்தினுடைய வருவாய் வெகுவாக குறைந்து விட்டது. நமக்கென சிறப்பு திட்டங்கள் கிடையாது. இங்கு பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என்ற காரணத்தினாலேயே ஒன்றிய அரசு மிகப்பெரிய புறக்கணிக்கும் போக்கை நிதி வேளாண்மைகள் செய்து வருகிறது. இவற்றிற்கிடையே சிலருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தாமதமாகிறது. சிலருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன. ஒரு அரசு இந்த 5 வருடங்களில் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதோடு சேர்த்துத்தான் இன்னும் என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் பார்க்க முடிகிறது. நிதி நெருக்கடி, அதில் இருக்கக்கூடிய பல தடைகளின் காரணமாகத்தான் சில விஷயங்கள் சற்று தாமதமாகி இருக்கின்றன. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆட்சிக்கு நீங்கள் மதிப்பீடு செய்கிற போது அதனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு இருந்திருக்கிறது, மக்கள் நலத் திட்டங்கள் எவ்வளவு இருந்திருக்கிறது. இன்றைக்கி 11.9% பொருளாதார வளர்ச்சியை நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இங்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, உள்நாட்டு உற்பத்தி பெருகியிருக்கிறது, வேலைவாய்ப்பு பெருகியிருக்கிறது என்கிற அடிப்படையில் தான். இதெல்லாம் மறைமுகமாக மக்களுக்கு கிடைத்த நன்மைகள், நேரடியான உதவிகள் மட்டுமல்ல. நம்மளுடைய திட்டங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற விஷயமா இருக்கலாம், இல்லை மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இல்லை விடியல் பேருந்து திட்டம், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் தொழில் வளர்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் பணப்புழக்கம் அதிகரித்திருக்கிறது, மக்களுடைய வேலைவாய்ப்புகள் பெருகி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சில கோரிக்கைகள் என்பது அதை நிறைவேற்ற அதை தொடர்ந்து அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. இப்போ பழைய ஓய்வூதிய அந்த திட்டத்தை கூட எடுத்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றவில்லை என்று.
ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேபோல் பல போராட்டங்கள் சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த ஹொண்டாய் அந்த கார் கம்பெனி அந்த போராட்டம், இது எல்லாமே ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கிற போது இந்த போராட்டங்களும் சுமூகமாக தீர்க்கப்படும். இந்த அரசு என்பது அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கான ஒரு மேண்டேட் இதை பெறுகிற போது தமிழ்நாடு இப்பொழுது 5 வருடங்கள் அடைந்த வளர்ச்சியை விட ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் சாதித்து காட்டுவோம். நிச்சயமாக இந்த மே மாதம் புதிய அரசு பொறுப்பேற்றதும் இப்பொழுது இன்னும் மிச்சம் இருக்கிற கோரிக்கைகளும் உறுதிபட நிறைவேற்றப்படும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா அரசியல் விமர்சகர்களாலையும் சரி, பொதுமக்கள்னாலையும் சரி, இது வந்து ரொம்ப ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயா வந்துட்டு 5000 போட்டது தான் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஓட் பேங்கிங்கை வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஓட் பேங்கிங் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நாங்கள் இதை செய்யவில்லை. ஒரு அரசியல் கட்சி பொதுவாக தேர்தலில் வெற்றி பெற நினைப்பது தான் இயற்கையான ஒன்று. யாராவது தோற்று போகணுன்ட்டு அரசாங்கம் நடத்துவாங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 5000 ரூபாய் திட்டத்தை இந்த தேர்தலை ஒட்டி நிறுத்தி வைப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடப்பதை நாங்கள் அறிந்தோம். அதாவது ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை அந்த 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கலாம் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்ற செய்தியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு முன்தொகையாக ஒரு 3000 ரூபாயும் இன்னொரு 2000 ரூபாய் அந்த கோடைகால சிறப்பு தொகையாகவும் நாங்கள் செலுத்தினோம். மக்களுக்கு பணம் செலுத்துவதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. அதை ஏன் விமர்சிக்கிறார்கள் என்று ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அதை விமர்சிக்கிறார், இன்னொரு புறம் நான் வந்தால் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறார். அவருடைய ஸ்டாண்ட் என்பது என்ன? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இலவசங்களை எதிர்ப்பதாக கோர்ட்டில் போய் சொல்கிறது. அதனால் அவர்கள் எங்கெங்கெல்லாம் தேர்தல் போட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இலவச திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு என்ன மக்கள் திட்டங்களை கொண்டு வருகிறதோ அதை எல்லா இடங்களிலும் காப்பீடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக இப்போ 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார். இன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஸ்கீம் இப்போ நாடு பூரா அமல்படுத்த போகிறாங்கன்ட்டு. ஸோ திராவிட மாடல் நாங்கள் தான் அதை வழிகாட்டியாக முன்னோடியாக பலவற்றை கொண்டு விடுகிறோம். அப்படி பார்க்குற போது நிச்சயமாக மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம், எந்த அரசு தங்களோடு இருக்கிறது என்று. இன்னொன்று, ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் வந்து விடியல் பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தோம், மகளிருக்கு இலவச பேருந்து. அப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருச்சு இல்லை, தேர்தல் முடிஞ்சவொன்னே அதை கொண்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? அது தாமதமாக கூட பண்ணியிருக்கிறோம். அப்போ பண்ண ஒவ்வொரு திட்டமாக பொருளாதார நிலையை சரி செய்து நாங்கள் வந்து அதை நிறைவேற்றி கொண்டே வந்திருக்கிறோம். அப்படி பார்க்குற போது இந்த திட்டம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் எந்த பெண்களிடம் வேண்டுமானாலும் போய் கேளுங்கள், அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பெண்களிடம் போய் கேளுங்கள். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் அவர்களுக்கு என்பதை அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த ஒரு 5000 ரூபாய், பொங்கல் பரிசாக ஒரு 3000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முந்தின மாதம் ஒரு 1000 ரூபாய். இந்த மாதத்தில் இந்த ஒரு 2 மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் அளவிற்கு மக்கள் கையில் பணம் போய் சேர்ந்திருக்கிறது. ரெண்டாவது, இதை நீங்கள் இலவசமாக பார்த்ததை குறுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு பொருளாதார பார்வையே இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு அரசாங்கம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10,000 ரூபாய் போடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொண்டு போய் எங்கேயா புதைச்சி வச்சுருவீங்களா? செலவு பண்ணுவீங்க. என்ன செலவு பண்ணுவீங்க? பொருள்களை வாங்குவீர்கள். பொருள்களை வந்து வாங்குறப்ப 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த நுகர்வு வந்து அதிகரிக்கிறது. நுகர்வு அதிகரித்தா என்ன ஆகும்? உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமாகிறப்ப தான் தொழில் வளர்ச்சி ஏற்படும், வேலை வாய்ப்புகள் பெருகும். அப்போ மக்களிடம் அந்த பண சுழற்சி என்பது இருக்க வேண்டும். இன்னொன்று, வரியாக அரசாங்கத்திற்கு கணிசமான போய் சேர்கிறது. இந்த பணத்தை செலவிடு இன்னும் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் ஏதோ ஒரு வரி விதிப்பு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்குது. அப்போது மக்களுடைய அந்த செலவிடுகிற தன்மை அதிகரித்தால்தான் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியும் ஏற்படும். அப்போது இந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பொருளாதார கட்டமைப்புக்குள் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதற்கெடுத்தாலும் வந்து நீங்கள் இதை வந்து பாலம் கட்டலாம், ரோடு போடலாம், இப்படியா கட்டடம் கட்டலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாலங்களை கட்டுவதும் கட்டடங்களை அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு நிகரான இன்னொரு பணி இருக்கிறது. அதுதான் மனித வளத்தை கட்டுவது. மனித வளம் என்பது கல்வி, சுகாதாரம் என்பது அடிப்படையில் 2 அடிப்படையில் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு பாலம் போடுவது போன்று ஒரு கட்டிடம் போடுவதை விடவும் மகத்தானது எதிர்கால தலைமுறைக்கான அந்த மனித வளத்தை ஆற்றல் மிக்கதாக, சிந்தனை மிக்கதாக நாம் மாற்றுவது. அதைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது எதிர்காலத்தின் மீதான முதலீடாக நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் கையில் பொருளாதார ரீதியாக ஒரு பணம் இருப்பது என்பது, அல்லது குழந்தைகளுக்கு இலவசமாக பொருட்கள் கிடைப்பது, இது எல்லாம். ரெண்டாவது, இதை நாங்கள் ஒரு உரிமையாக நினைக்கிறோம்.
எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிற என்ன சொல்கிறாரு, நான் வந்தால் 10,000 ரூபா கருணை தொகை கொடுப்பேன் என்கிறார். கருணை செய்வதற்கு இவர் யார்? எடப்பாடி பழனிசாமி யார் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரா, அல்லது ஏதோ ஒரு பிச்சை கொடுக்கிற துணியில் எடப்பாடி பழனிசாமி இதை பேசுகிறார்? நாங்கள் இதை உரிமை தொகை என்று சொல்கிறோம். எதனால் அதை உரிமை தொகை என்று சொல்கிறோம்? சாயங்காலமே அதை மாற்றிட்டாங்க திருப்பியில். அதுதான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசில் என்ன இருக்கோ அதுதானே வரும். மனசில் என்ன இருக்கோ அதுதான் வரும். நீங்கள் கருணை தொகை கொடுப்பேன்னு சொன்னால் அப்போ வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குது அதை கருணையாக பார்க்க, நாங்கள் கருணையாக பார்க்கவில்லை. அது மக்களுடைய உரிமையாக பார்க்கிறோம். மக்கள் பணம் மக்களுக்கே, மக்களுடைய பணம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம். இது தேர்தலுக்காக மட்டுமல்ல, 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் தேர்தல் காலங்களிலும் தேர்தல் இல்லாத காலங்களிலும் இது போன்ற தொடர் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். இல்லை, ஆக்சுவலாக என்னால் ஒரு லேமேனாக வந்து அந்த 3000 புரிஞ்சிக்க முடியுது சார். ஆனால் அந்த 2000 வந்து எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறாங்க. அந்த 2000 என்னது? இப்போ மோடி வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் 10,000 ரூபாய் கடனாக கொடுத்தாங்க. இந்த கேள்வி கேட்பவர்கள்லாம் அதையும் கேள்வி கேட்கவே இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு 1000 கோடி 2000 கோடி அப்படின்ட்டு. ஏன் இந்த ஸ்கீம் வந்து 1 இயருக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்படலை? நான் என்ன கேட்குறேன்னா, மக்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, ஆல்ரெடி ரொம்ப நல்லது தானே. இன்னும் இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் மேம்பட்டால் குளிர்கால உதவித்தொகையாக ஒரு 2000 ரூபாய் கொடுப்போம். அதே மாதிரி மழைக்கால உதவித்தொகை, மழைக்காலத்தில் வந்து மழை வந்துச்சுன்னா அங்கங்கே நிவாரண தொகை கொடுக்க தான் செய்கிறோம். இப்போ மழை வர்றப்போ வெள்ள பாதிப்பு ஏற்படுது, அது ஏற்படுதுன்னா அரசாங்கம் அதுக்கு நிவாரணம் கொடுக்குது. அதே மாதிரியே வந்து வசந்த காலம் வர்றப்ப மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு அதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நிதிநிலை வந்து இன்னும் பெருகி நாங்கள் $1 ட்ரில்லியன் அந்த பொருளாதாரத்தை அடைகிறப்போ எல்லா சீசனுக்குமே நாங்கள் 2000 ரூபா கொடுத்தாலும் கொடுப்போம். நாங்கள் என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு அரசாங்கம் கொடுப்பதற்கு கெப்பாசிட்டி இருக்க ஒரு அரசாங்கம் அதை கொடுக்கறது, அந்த பணம் மக்களுக்கு போகிறது. அதனால் வந்து இதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் முன்னாடி வேற ஒன்றை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு வந்து இப்போ இது, அதாவது நீங்கள் ரிசர்வேஷனில் இடம் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தகுதி இல்லாதவர்கள்லாம் மேலே வந்துடுவாங்கன்னு சொன்னவங்களும் இவங்க தான். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இலவசங்கள்னால மக்கள் சோம்பேறி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னவங்களும் இவங்க தான். வந்துட்டு இவங்களுடைய சப்ஜெக்ட் தான் மாறுமே உடைய அடிப்படை டோன் மாறாது. மக்களுக்கு எதையும் கொடுக்காத. நான் ஒன்று கேட்குறேன், கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. இது மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த கடன்கள் இருக்கு இல்லையா, அது யாருடைய பணம்? ஏன் இப்போ இவ்வளவு கோபமாக பேசுகிற எல்லாருமே அந்த கடன்களை எந்த அடிப்படையில் தள்ளுபடி பண்ணீங்கன்னு ஏன் கேட்கவே இல்லை? கேட்கணும் இல்லையா? அதை நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிருந்தீங்கன்னா இதையும் கேட்கலாம். ஆனால் நீ ஒரு கார்ப்பரேட்டுக்கு நீ வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணுவேன், அது ஜனங்களோட காசு தானே. ஆனால் மக்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா ஏன் கொடுத்த, எதுக்கு கொடுத்த? போன வருஷம் சம்மர் வரலையா? நீ எல்லாம் இவங்க ஆட்சி காலத்தில் நடத்துகிற திட்டங்கள்லாம் காலகாலமாக இவங்க நடத்திக்கிட்டு இருந்த திட்டங்களா? எனக்கு அது திடீர்னு ஸ்கூட்டர் கொடுத்தேன்னு சொன்னீங்க, லேப்டாப் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. ஏன் போன செம்மில் யாருமே வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் லேப்டாப் இல்லாமல் தானே போனாங்க? அதிமுக எத்தனை வருஷமாக ஆட்சி வருது, ஏன் உங்கள் போன ஆட்சி காலத்தில் லேப்டாப் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்டிங்களா? இல்லை ஏன் போன ஆட்சி காலத்தில் நீங்கள் ஸ்கூட்டர் கொடுக்கணும்னு நாங்கள் கொடுத்துருக்கலாம்னு அப்போ வந்து மக்கள் வந்து போயிட்டு தானே இருந்தாங்க வேலைக்கு, பெண்கள் போயிட்டு தானே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு, இதனால் திமுகவுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பதட்டத்தில் இவங்க அதை பண்ணுறாங்க. இவர்களை பதட்டத்தில் வைத்திருப்பது தான் எங்களுடைய முதன்மையான பணி. அவர்கள் எங்கள் மக்கள் தொண்டின் மூலமாக அவர்கள் எப்போதும் பதட்டத்தில் தான் இருப்பார்கள். இப்போ லேப்டாப் கொடுக்குறது ரொம்ப நல்லது சார். ஏன்னா காலேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப லேப்டாப் தேவைப்படுது. ஆனால் அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறதுல அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதாக சொல்கிறாங்களா? அதை பற்றி நினைக்கிறேன். இல்லை, அதாவது ஒரு இன்றைக்கி வந்து பல ஸ்கீம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ உதாரணமாக 4 முதல்வன் திட்டம் ஆன்லைனில் நிறைய வகுப்புகள் உங்களுக்கு நடத்தப்படுது. 4 முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கி பயிற்சி பெறாங்க. ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அப்போது ஒரு கல்லூரி முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸ் எஜுகேஷனுங்கிற ஒரு ஸ்கீம், நீங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சு காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாருமே 4 முதல்லையும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அவங்களுடைய படிக்கக்கூடிய துறைகள் சார்ந்து நாங்கள் இப்போ அமுல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 முதல்வன் திட்டத்திற்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு லேப்டாப் தேவையாக இருக்குது. நாங்கள் வெறுமனே லேப்டாப்பை ஒரு பொருளாக பார்க்கல, அதை தனியாக அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா லேப்டாப் மாணவர்கள்ட்ட இருக்கணும்னு நினைக்கிறோம். அதற்காக தான் நாங்கள் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுடைய இந்த ஃபைனல் இயர் மட்டும் கொடுக்குறது தான் கேள்விக்குள்ள இல்லை, அதுதான். ஏன்னா இந்த பீரியடில் தான் வந்து மாணவர்கள் பெருமளவிற்கு இந்த 4 போன்ற திட்டங்களில் சேர்றாங்க. அவங்களுக்கு லேப்டாப் ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் கொடுத்தாலும்
இந்த லேப்டாப்போட மாணவர்கள்ட்ட இருந்து அதுக்கான தேவையை உணர்ந்து நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது, ஒரு அரசு வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறப்போ, இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம், அந்த பிள்ளைங்க வந்து ஓட்டு போட போதா? கண்டிப்பாக இல்லை. அதை மட்டும் அப்படியே கடந்து போகிறீங்க. கேட்கலாம்ல, சரி இதை இந்த பசங்களுக்கு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை உருவாக்குறீங்க. பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அந்த பிள்ளைங்க வந்து ஓட்டு போட போதா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக. அப்போ ஏன் அதை கண்டுக்காமல் போகிறீங்க? அதாவது ஒரு லாஜிக் இருக்குன்னு ஒன்று பேசையில் வந்து எல்லாருக்குமான திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் அடிப்படையில் தான் நம்ம வந்து இதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். தவிக தலைவர் வந்து விஜய் வந்துட்டு தொடர்ந்து டிஎம்கே வந்து எதிர்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ஒரே நேரத்தில் டிஎம்கேக்கு எதிராக வந்து ஒரு பல்முனை எதிர்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்க எதிர்க்கும் பட்சத்தில், அது வந்து ரஜினி சார் அரசியலுக்கு வரும்போதும் சரி, அல்லது கமல் சார் அரசியலுக்கு வரும்போதும் சரி, எல்லாரும் வரும்போதுமே வந்து அது வந்து பிஜேபியோட பி டீம்னு முன்வைக்கப்படுது. அண்ட் முக்கியமாக இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவரே வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். இப்போ வந்துட்டு லைப்ரரி வந்து ஊர் ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கள் ஊர் கிராமம், அங்கே கூட இருக்குது முக்குடுங்கிற கிராமத்தில். அப்படி இருக்கும்போது ஒயின் ஷாப்பை கம்மி பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்ற ஒன்று இருக்குது.